ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். 64 யோகினியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய யோகினி ஸ்ரீ ஹைந்தினி தேவி. இந்த ஹைந்தினி தேவி எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நெறைய யோகினிகள பார்த்தோம். மிருக தலையும் கொண்டு, மனித உடலை கொண்டு இருக்கிறது. கிளியின் தலையை கொண்டு இருக்கு. தவளையின் தலை கூட பார்த்துருக்கோம்ல. ஆனா இந்த தேவி எப்படின்னா, நம்மள மாரியே முகத்தை கொண்டவங்க. ஆனா அந்த முகம் அப்படி ஒரு அம்மன் அருள், அப்படியே அம்மனை பார்க்குற மாதிரி அப்படி ஒரு அழகு இருக்குமா அந்த முகத்துக்கு. அதே மாதிரி கனிவான பார்வை, கருணை உள்ளம் கொண்டு, அப்படி ஒரு மனசெல்லாம் சந்தோஷம் குடுக்குற அளவுக்கு இந்த தேவி இருப்பாள். ஒரு கையில அம் அபயஹஸ்தம். என்ன அம்பாள் எப்படி அபயஹஸ்தம் குடுக்குறாளோ, அதே மாதிரி அபயஹஸ்தம். தன்னை நோக்கி வழிபாடு செய்றவங்களுக்கு அவ வந்து அபயக்கரம் நீட்டி அருளுவாள் அப்படின்னும். அதே மாரி இன்னொரு கையில ஒரு கபாலத்துல ரத்தம் நிரம்ப வச்சிருப்பா. அது என்ன குறிக்குது அப்படின்னா, ஞானத்தை குறிக்குது இல்லையா? கௌள ஞான நிர்ணயாங்கிற புக்ல வந்து இந்த இந்த யோகினிய பற்றி போட்டிருக்காங்க. அந்த கௌளம் அப்படின்னாலே ஞானம். அந்த கபாலம் ரத்தம் நிரம்பி வழியுது இல்லையா? அது என்னத்த குறிக்குதுன்னா, ஞானத்தை குறிக்குது. ஸோ அந்த ஞானத்தை பெறுறதுக்கும் இந்த அம்பாளை வழிபடலாம். அதே மாதிரி அ பெருசா ஒரு தவமோ, இல்ல வழிபாட்டு முறைகளோ கிடையாது. சிம்பிளா ஓம் ஸ்ரீ ஐந்தினி தேவியை நமக சொன்னாலே போதும். நம்மளுக்கு வந்து அபயஹஸ்தமும், கருணாமூர்த்தி, கருணை உள்ளம் கொண்டவள். அதே மாதிரி ஒரு முகத்துல ஒரு சாந்தமான ஸ்வரூபி, சாந்த ஸ்வரூபி, உக்கிரகம் எல்லாம் இல்ல இந்த அம்பாள். நெறைய யோகினி வந்து உக்கிரமா இருப்பாங்க இல்லையா? அப்படிலாம் இல்லாம சாந்தமா, அப்ரோச்சபிளா எப்பவுமே யாராவது சிடு சிடுன்னு இருந்தா நமக்கு போறதுக்கு பயமா இருக்கும். ஆனா ஒரு சாந்த ஸ்வரூபம் வந்து அந்த பொண்ண பார்த்தா அந்த மேடம பார்த்தா சாஃப்ட்டா இருக்குல்ல, அந்த ஆள பார்த்தா சாஃப்ட்டா இருக்கு. நம்ம போய் பேசி பார்க்கலாம். அப்படி சொல்லி போவோம்ல. அந்த மாதிரியான ஒரு சாந்த ஸ்வரூபி, தன் பக்தர்களுக்கு அபயகரம் நீட்டி அருளுபவள். அதே மாரி ஞானத்தையும், ஞான மார்க்கத்திலும் அவங்களை கூட்டிட்டு செல்பவள் இந்த ஹைந்தினி தேவி.